ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அதில் குக்கரை வச்சு தேவையான அளவுக்கு, அதாவது ஒரு ஃபுல் கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 10-15 மிளகு, சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி முழு அளவுக்கு போட்டுட்டு, தக்காளி ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுட்டு, பிஸ்மில்லாபாத் பொடி எப்படி செய்யுதுன்னு வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அதில் 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா சாட்டேட் பண்ணி விடுங்க. இந்த டைம்ல புளியை கரைச்சி வச்சிருக்கோம். அந்த புளி தண்ணியை ஊத்திட்டு குழம்பு வீட்டு மிளகாய் தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம பருப்பும் அரிசியும் ஊற வச்சிருந்தோம், அதை ஆட் பண்ணிட்டேன். இப்போ அந்த பருப்பும் அரிசியும் முழுகி அதுல இருந்து ஒரு 2 கப்பு தண்ணி அப்படின்ற அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கொதி வரும்போது மிக்ஸ் பண்ணிட்டு குக்கரை மூடி விட்டுருங்க. இப்போ ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிஸ்மில்லாபாத் பக்காவா ரெடி ஆயிடும். இந்த டைம்ல 2 ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா அஸ்பர்டா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பிளேட்ல சர்வ் பண்ணுங்க. அப்பளத்தோட சூப்பரான பிஸ்மில்லாபாத் ரைஸ் இல்லைன்னா சாம்பார் ரைஸ் ரெடின்னு சொல்லலாம்.